என் பேர் ஜெபசிங், திருநெல்வேலி. இந்த வழக்கில் வந்து ஆரம்பத்தில் பிரேத கிடங்கில் பெனிக்ஸ் ஜெயராஜனுடைய பிரேதம் இருந்த நேரத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் இருக்கிறேன். நான் வேறொரு வழக்கிற்காக பிரேத அறைக்கு சென்றிருக்கும் பொழுது 2 பேருடைய பிணங்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்து அதில் பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் வந்து தொலியே கிடையாது. அப்படி ஒரு காயம். என்னென்னு கேட்கும்போது ஏதோ வியாபாரிகள்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து அடித்து இவங்களை வந்து கோயில்பட்டியில் கொண்டு அடைச்சி கோயில்பட்டி சப்ஜெயிலில் வச்சுருந்து அப்புறம் இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணி இறந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த நாள் தான் வந்து நாங்கள் வழக்கறிஞர்கள்லாம் போய் இந்த மாதிரி இதுக்கு வந்து எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், இது வந்து இப்படி நாங்கள் விட்டுட்டு போக முடியாது, போலீஸ் மேலே வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதலாக நாங்கள் காலையில் தான் அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறோம். அப்போது அன்றைக்கி ஈவினிங் வந்து போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. ஜட்ஜி பாரதிதாசன் அவங்க முன்னிலையில் தான் நடக்குது, வீடியோ ஃபுட்டேஜோட. அந்த இது முடிஞ்சு நைட்டு 11 போலீஸ் இப்போமே அடக்கம் பண்ணணுங்காங்க. நாங்கள் முடியாது, 302 போட்டால் தான் அடக்கம் பண்ண விடுவோம் அப்படின்னு சொன்னோடனே காலையில் வந்து அப்புறம் இந்த முதலமைச்சர் எடப்பாடி வந்து 302 போட்டாங்க. போட்டு சிபிசிஐடிட்ட வழக்கு மாற்றம். அந்த சிபிசிஐடி ஐஜி சங்கர் சார் வந்து விசாரணை நடத்துனாங்க. எங்களுக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. எங்களுக்கு வந்து சிபிஐ மூலமாக அந்த வழக்கு விசாரிக்கணுன்ட்டு, அதனால் சிபிஐக்கு இந்த வழக்கு போச்சு. அந்த சிபிஐக்கு வழக்கு போன பிறகு இந்த வழக்கு ரொம்ப நேர்மையாக சரியான பாதையை நோக்கி பயணித்ததாக நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, ஆரம்பத்திலே வந்து அந்த இரத்த மாதிரிகள்லாம் எடுக்கப்பட்டு இவங்களுடைய டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணப்பட்டு அவங்களுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் அழித்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து திரும்ப எடுத்து, ஏன்னா இவங்க போலீஸ் வந்து இவங்களுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி தடயங்களை அழிச்சிருக்காங்க. ஆனால் சிபிஐ அவங்க நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி தடயத்தை ரெக்கவரி பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுடைய எல்லா குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நீதிபதி அதை தான் சொன்னாங்க. இவங்க போட்டிருக்க சிசிடிவியில் நைட்டு 8 மணிக்கு எந்த ஊரில் சன்லைட் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டைமிங் மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் ஃபேக்காக போட்டிருக்கீங்க, ஒரு கம்பில் தான் ரத்தம் இருந்து மற்ற கம்பில் ரத்தம் இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஒரு கம்பில் ரத்தம் இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள சைட்டேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அடித்ததினால் ஏற்பட்ட இரத்த கசிவு, அதனால் ஏற்பட்ட மரணம், அவ்வளோதான். இவங்க அந்த இடத்துல மரணம் நடக்கலை. ஸோ வந்து கஸ்டடி டெத்து கிடையாது. ஆனால் கஸ்டடி டார்ச்சர், இவங்க மேலே எந்த வழக்குகளும் இல்லாத ஒரு நபரை எடுத்து கொண்டு போய் அவங்கள வந்து அடித்து டார்ச்சர் பண்ணி, அது நீங்கள் வந்து நேரே திருநெல்வேலி ஜிஹெச்சில் அட்மிஷன் பண்ணியிருந்தால் கூட இன்றைக்கி 2 உயிர்களை காப்பாற்றிருக்கலாம். பர்பஸாக வந்து நீங்கள் வந்து அடுத்த நாள் காலை வரைக்கும் வச்சுருந்து அடுத்த நாள் காலையில் நீங்கள் கோயில்பட்டிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இடையில சென்ட்ரல் ஜெயில் இருக்குது, உங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பேராவூரணியில் வந்து ஜெயில் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஜெயில் இருக்கும். நீங்கள் எங்கே போனீங்க? நாங்குநேரில் ஜெயில் இருக்குது. எத்தனை ஜெயிலை தாண்டி நீங்கள் பர்பஸை ஏன் போகிறீங்க? செட் பண்ணி போகிறீங்க. அப்போவுமே அவங்களுக்கு 2 பேருக்கும் சாரம் முழுதும் ரத்தம். அதனால் அந்த சூழ்நிலையில் கொண்டு போனீங்க. இன்றைக்கி நீதிபதி வழங்கியிருக்க தீர்ப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி. சிபிஐ